வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கிளாக் வந்து நம்ம பண்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பட் பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட்டும் கூட. என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் கிளாக் வந்து இருக்குல்ல, ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்னோட விண்டோஸ்ல வந்து இந்த ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டைம் ஓடிட்டே இருக்குல்ல. ஸோ இந்த இந்த விஷயத்த எப்படி வந்து செஞ்சிருப்பாங்க? மைக்ரோசாஃப்ட் வந்து எப்படி செஞ்சிருப்பாங்க? இல்ல வந்து நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து ஓடும். நம்ம டைம் வந்து ஓடும். இல்ல நம்ம வீட்லயே டிஜிட்டல் கிளாக் வந்து இருந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது? நம்ம வந்து நெறைய இடத்துல இந்த மாரி வந்து டைம் வந்து ஓடிட்டே இருக்குல்ல. ஸோ இத வந்து எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்றது ஜாவாஸ்கிரிப்ட்ல ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அது ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இத வந்து எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட யூஐ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்லிர்றேன். ஸோ பேசிக்கா நம்ம எப்போதுமே லாஜிக்க வந்து பார்த்துட்டு தான் வந்து பார்ப்போம். ஸோ இதுல என்ன அப்படின்னா, இந்த மாரி 3 விஷயங்கள் வந்து இருக்க போகுது. ஸோ இதே இத வந்து நம்ம பண்ணணும்ல. ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து என்னென்ன நடக்குது? ஹவர்ஸ் தெரியுது. அப்புறம் வந்து மினிட்ஸ் ஓடுது. அப்புறம் செகண்ட்ஸ் ஓடுது. ஸோ இதே தான் பேசிக்கா வந்து இங்கேயும் இருக்க போகுது. என்ன பண்றேன் அப்படின்னா, ஹவர்ஸ் இருக்க போகுது நம்மளோடதுலயும். மினிட்ஸ் இருக்க போகுது. செகண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இத வந்து நம்ம எப்படி வந்து பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து சிம்பிளா வந்து ரியாக்ட்ல எப்பவுமே வந்து ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரியாக்ட்ல வந்து ஸ்டேட் இல்லாம எதுவுமே வந்து நடக்கவே நடக்காது. ஓடவே ஓடாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டைம், செட் டைம்ன்றத போட்டு யூஸ் ஸ்டேட்ட வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டேட்னால என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட யூஸ் ஸ்டேட் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் வந்து எங்கேருந்து பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரியாக்ட்ல இருந்து தான் வந்து பண்ண போறேன். ஸோ ரியாக்ட்ல இருந்து பண்ண போறேன். ஸோ யூ ஸ்டேட் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த யூ ஸ்டேட்ல இனிஷியல் வேல்யூ ஏதாவது குடுக்கணும்ல. நம்ம ஒண்ணுமே இல்லன்னா நல் எம்ப்டி ஏதோ ஒண்ணு குடுக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நியூ டேட்ட வந்து குடுக்குறேன். ஸோ இந்த நியூ டேட்ன்றது பேசிக்கா என்ன அப்படின்னா, டேட் கான்செப்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஒண்ணுமே நம்ம பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி வந்து இதுக்கான லைப்ரரி வந்து இருக்கு. நம்ம நியூ டேட்ன்றத போட போறோம். ஸோ அவ்வளவுதான் விஷயம். இதுல இருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த நியூ டேட்ல இருந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ இத தான் நம்ம வந்து இனிஷியலா வந்து பண்ணி விட்டாச்சு. ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா வந்து காட்டுறேன். நான் இந்த இடத்துல வந்து ஒரு டிவ் டாக் வந்து போடுறேன். ஸோ டிவ் டாக் ஓப்பன் பண்ணி டிவ் டாக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ் டாக் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டா வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணோம்ல. ஸோ அதனால நான் கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் நேம் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கிளாக் பாக்ஸ்ன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிவ்க்குள்ளார நமக்கு மறுபடியும் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பான் டாக் வந்து வேணும். ஸோ இந்த ஸ்பான் டாக்ல நமக்கு வந்து இந்த கான்செப்ட் பார்த்தோம்னா தெரியும். 3 வேணும். ஹவர்ஸ் வேணும், மினிட்ஸ் வேணும், செகண்ட்ஸ் வேணும். ஸோ அதனால நான் 3 ஸ்பான் டாக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பான் டாக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பான் டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹவர்ஸ் வேணும், மினிட்ஸ் வேணும், செகண்ட்ஸ் வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டைம் டாட் ஃபர்ஸ்ட் வந்து ஹவர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ கெட் ஹவர்ஸ் அப்படின்றத குடுத்துடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்து ஓடிட்டே இருக்குன்றது தெரியும். ஏன்னா இப்போ 13ன்னா நமக்கு 1 மணி ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ இதுதான் விஷயம். இதுலயே வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணி பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு எம்ப்டி டிபெண்டன்சி ஏரியாவோட நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து ஓகே. ஆட்டோ இம்போர்ட் ஆகல. ஸோ அதனால யூஸ் எஃபெக்ட் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி 3 ஸ்பான் டாக்கையும் போட்டு நம்ம வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றதையுமே வந்து ஷோ பண்ணிடலாம். ஸோ டைம் டாட் கெட் ஹவர்ஸ்க்கு பதிலா நம்ம அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மினிட்ஸ் வந்து வேணும். ஸோ மினிட்ஸ் வந்து வைக்க போறோம். ஸோ மினிட்ஸ் வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்பான் டாக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்பான் டாக் வந்து இருக்க போது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செகண்ட்ஸ் வந்து கெட் பண்றதுக்காக. ஸோ டைம் டாட் கெட் செகண்ட்ஸ்ன்றத வந்து ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா போட்டுக்கோங்க. ஸோ வந்து போட்டு நான் வந்து ஸ்பான் டாக வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்பான் டாக வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ 13, 3, 21 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நின்றுச்சு. ஸோ ஏன்னா நான் கொடுக்கும் போது அது என்ன இருந்துச்சோ அது வந்து கரெக்டா போட்டு வந்து நின்றுச்சு. ஸோ இந்த 13ன்றது இருக்கு. ஸோ அப்புறம் வந்து மினிட்ஸ் வந்து 32 அதுக்கப்புறம் வந்து 1ன்றது செகண்ட்ஸ். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து ஓடவே இல்லை டைம். பட் இங்க ஆனா பாத்தீங்கன்னா தெரியும். இங்க 48, 49 வரைக்கும் வந்துச்சு. ஸோ நீங்க மறுபடியும் வந்து சேவ் பண்றேன் இல்ல ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். என்ன நடக்குது அப்படின்றத வந்து இங்க பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ லாஸ்டா என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கோ அது வந்து வந்துரும். ஸோ நம்ம இங்க வந்து 33 வந்துருச்சு. பட் ஆனா இது வந்து ஓடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கா தானே இருக்கு. இதை எப்படி இப்போ வந்து டைனமிக்கா ஓட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல நம்ம அந்த கண்டெய்னருக்குமே வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஏன்னா லாஜிக் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஏன்னா அது கவனிக்க வேண்டிய விஷயம்ன்றதுனால இதை வந்து எழுதிக்கலாம். அப்புறம் நான் வந்து இதுக்குமே வந்து இந்த டிஜிட்டல் கிளாக் டுட்டோரியல் இருக்குல்ல இதுக்குமே ஜஸ்ட் வந்து இந்த வாட்டி டைம் வந்து ஒரு ஸ்டைல் வந்து எழுதுறேன். ஸோ கிளாக் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். என்னோட ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இருக்குல்ல நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன். அதை நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்டார்ன்றது என்னன்னா மொத்த ரூட்டுக்குமே வந்து அப்ளை ஆகும். நான் பேடிங்கும் மார்ஜினும் வந்து பேடிங்கும் வந்து 0 0 வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்டர் பாக்ஸ் பண்றேன். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வச்சுக்கிறேன்.
ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து லீனியர் கிரேடியன்ட் 135 டிகிரிஸ்க்கு வந்து வைக்கிறேன். என்னென்ன கலர் இருக்கணும்னா இந்த கலர். இந்த கலர்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு தெரியலன்னா கலர் பிக்கர்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே வரும். ஸோ இந்த இடத்துல வர ஹெக்ஸ் வேல்யூஸ் தான் நான் வந்து எடுத்து இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் விஷயம். ஹைட் வந்து எனக்கு மொத்தமா வேணும் அப்படிங்கிறதுனால 100 வியூ ஹைட், ரோ வைஸ் வேணுங்கிறதுனால ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிறேன். கண்டென்ட் வந்து ரெண்டுத்தையுமே வந்து சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் விஷயம். அப்புறம் வந்து நம்மளோட கார் கண்டெய்னர் டிவ் இருக்குல்ல, ஸோ இந்த டிவ் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டிவ்ல உள்ள எல்லாத்துக்குமே வந்து நான் கலர் வந்து ஒயிட்டா இருக்கணும், டெக்ஸ்டைல் லைன் வந்து சென்டரா இருக்கணும் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ இந்த கிளாக் டைட்டில்ங்கிறது இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த கிளாக் டைட்டில் என்ன அப்படின்னா என்னோட டிஜிட்டல் கிளாக் டுட்டோரியல் இருக்குல்ல, ஸோ இதை தான் நான் வந்து டைட்டில்ல வந்து கொடுத்திருந்தேன். ஸோ அதுக்குமே நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணிருக்கோம். ஃபாண்ட் சைஸ் வச்சிருக்கோம், ஃபாண்ட் வெயிட், மார்ஜின் பாட்டம் இதுக்கும் ஸ்பேசிங் மட்டும் வந்து ஒரு 20 px வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னோட கிளாக் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த பாக்ஸ் மொத்தத்துக்குமே நான் வந்து இந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து நம்ம கிளாக் பாக்ஸ் அந்த டிவுக்கு தான் நான் வந்து ஸ்டைல் எழுதியிருக்கோம். அதுல வந்து என்ன எழுதிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இதுல இருந்து டிஃபரன்ஷியேட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு எழுதியிருக்கேன். பேடிங் வந்து உள்ள உள்ளதுக்கு, ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஒரு கர்வினஸ்க்காக. அப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன இருக்கணும்ன்றத கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் வெயிட் போல்டா இருக்கணுமா என்னன்றதையும் கொடுத்துருக்கேன். லெட்டர் ஸ்பேஸ் ஒவ்வொரு லெட்டருக்கும் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து சின்னதா ஒரு பிளர் பண்ணி வச்சிருக்கேன் 10 pxக்கு. அப்புறம் வந்து அந்த பார்டர் கலருக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டேப்லெட்டுக்கும் மொபைலுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிவான ஒரு இது வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதை சின்னது பண்ணி காட்டுறேன். வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் எழுதிருக்கோம். ஸோ கிளாக் பாக்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து சின்னது பண்ணி ஃபாண்ட் சைஸையும் பேடிங்கையும் மட்டும் மாத்தி விட்டுருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏற இதுவாயிட்டே இருக்கும், அப்புறம் குறைய குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதான் விஷயம். ஸோ இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இதை எப்படி டைனமிக்கா மாத்துறது அப்படிங்கறத நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு தான் நம்மளோட யூஸ் எஃபெக்ட் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிள் வந்து செட் பண்றேன், டைமர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமர்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து என்னோட செட் இன்டர்வல் வந்து இருக்க போகுது. ஸோ செட் இன்டர்வல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்து இன்டர்வல் வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு 1000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது பேசிக்கா ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி இது ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன். இந்த செட் டைம் நம்மளோட ஸ்டேட் இருக்குல்ல, இதை வந்து நான் இதுல வந்து செட் பண்ணி விட்டுறேன். அதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டேட்ன்றத வந்து கொடுத்துக்கிறேன். என்ன இருக்கோ அதை ஒவ்வொரு 1000 செகண்ட்ஸ்க்கும் அப்டேட் பண்ணிட்டே இரு அப்படிங்கறதான் விஷயம். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து எப்பவுமே எப்ப யூஸ் எஃபெக்ட் எழுதினாலும் நீங்க வந்து மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளீன் அப் ஃபங்க்ஷன் வந்து எழுதணும். ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ரிட்டர்ன்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியர் இன்டர்வல் வந்து கொடுத்துறேன். ஏன்னா அந்த இன்டர்வல் முடிஞ்சோன்னா அதை வந்து கிளியர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இதுல வந்து என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா என்னோட டைமரை வந்து பாஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ பேசிக்கா அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், இப்போ டைனமிக்கா நமக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல வந்து இன்னுமே வந்து ஒரு நிமிஷம் நான் இந்த இடத்துல வந்து இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ பெருசு பண்ணிட்டு நான் இதை காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே சிம்பிளா வந்து புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். ஸோ இங்க பாருங்க என்னோட டைமர் வந்து ஓடிட்டே இருக்கு. ஸோ 36, 55 இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கு. இங்கேயும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க, ஒவ்வொரு செகண்டுக்கும் அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் 0, 1 அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து கொஞ்சம் கிளம்சியா அசிங்கமா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டைல் பண்றது அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே கோலன் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ சேம் இதே தான் வந்து இருக்க போகுது. ஸோ நான் என்னால வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து கரெக்டா வந்து கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஜீரோ முடிஞ்சு அந்த 10க்கு கீழே வரப்போ பாத்தீங்கன்னா தெரியும் 1, 2, 3 அப்படி வருது. இதை நம்ம வந்து ஒரு ஃபார்மேட் மட்டும் பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ ஃபார்மேட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பேராமீட்டர் வாங்க போறேன் நம்பர்ன்றத. ஸோ அந்த நம்பர் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்பர் வந்து லெஸ் தேன் 10 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பேக் டிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 0 வந்து நீனே முன்னாடி வந்து முழுசா ஆட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி நானே ஒரு 0 வந்து ஆட் பண்றேன். அப்புறம் வந்து டைனமிக்கா வந்து என்னோட நம்பரை வந்து வாங்கிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா 10க்கு கீழே இல்லை 10க்கு மேலதான் இருக்குன்னா என்னோட நம்பரே ஷோ பண்ணிட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஃபார்மட் டைம் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபார்மட் டைம் இந்த டைமுக்கு பதிலாக நான் வந்து அந்த ஃபார்மட் டைமுங்கிறத வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ இந்த இடத்துல பேசிக்கா ஃபார்மட் டைம், ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தானே இது எல்லாமே இருக்க போகுது. ஸோ நான் அதனால வந்து இந்த ஃபார்மட் டைம் வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுறேன். ஸோ சேம் இதே தான் வந்து எல்லாத்துக்குமே நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இந்த செகண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து 0, 1, 2ன்றது நமக்கு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். இது வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இங்க வந்து 18, 19, 20 அப்படின்னு சொல்லி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த 0 முடிஞ்சு இப்போ நம்ம மறுபடியும் இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு இங்க 0, 1 அப்படிதான் வந்து வரும். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்மளும் இங்க வந்து ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு நமக்கு வந்து அந்த இது வந்து வரும். ஸோ லாஜிக் வந்து இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த செட் இன்டர்வல் வந்து ஒவ்வொரு 1000 செகண்ட்ஸ் ஐ மீன் ஒவ்வொரு 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கும் வந்து ரன் ஆகும். அதாவது பேசிக்கா ஒரு செகண்ட் நம்ம இதை வந்து கிளியர் பண்ணிருக்கோம். அப்புறம் இங்க இந்த இடத்துல வந்து ஃபார்மேட் மட்டும் பண்றோம். இந்த 10 கீழே இருந்தா 0 மட்டும் முன்னாடி ஆட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஹவர்ஸ்க்கா இருந்தாலும் சரி, மினிட்ஸ்க்கா இருந்தாலும் சரி, செகண்ட்ஸ்க்கா இருந்தாலும் சரி. இப்ப அடுத்தது வந்து 14, 1 வந்துச்சுன்னா இந்த இடத்துல 1ன்னு வரும். ஸோ அதுக்கு பதிலா 0, 1 அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரை பண்றோம். இப்போ இந்த இடத்துல செகண்ட்ஸ்ல வந்து நமக்கு 0, 1, 0, 2 ரன் ஆகுதான்றதை பார்ப்போம்.
ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் 01 02 அப்படின்னு சொல்லி ரன் ஆகுது. இதே ஒரு 10 செகண்டுக்கு மேல போச்சு அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம இது என்ன இருக்கோ அந்த நம்மே வந்து ஷோ ஆயிடும். ஸோ 11 12 அப்படின்றது ஷோ ஆயிடும். இப்படிதான் டிஜிட்டல் கிளாக் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இது கண்டிப்பா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுல கமெண்ட்ல கேளுங்க, நான் அது கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.